வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கத்திரிக்காய் வறுவல். குயிக் அண்ட் சிம்பிளா 10 நிமிஷத்துல வீட்லயே செய்யக்கூடிய ஒரு அருமையான காரசாரமான கத்திரிக்காய் வறுவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த மசாலா ஒட்டுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த கத்திரிக்காயோட நல்லா கோட் ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க கத்திரிக்காவை ஒவ்வொன்றா அந்த பேனில் வைங்க. இந்த கத்திரிக்காவை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். 3 நிமிஷம் நல்லா வறுத்ததும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் கழிச்சு நல்லா வறுபட்டுடும். நம்ம கத்திரிக்காய் சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குயிக் அண்ட் சிம்பிளான ஈஸி ரெசிபி உங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு தயிர் சாதம் இல்லை மோர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.